வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் தமிழக அரசுலேருந்து கொடுத்ததே கிடையாது. என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னா, கிராம ஊராட்சி செயலாளர், அதாவது பஞ்சாயத்து செக்ரட்டரி அப்படின்ற கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. டோட்டலாக நம்ம தமிழகம் முழுவதும் 1300 காலி பணியிடம் இருக்குதுங்க. இதற்கான எலிஜிபிலிட்டியாக நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்கள் சொந்த ஊர்லேயே வேக்கண்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. அதை பற்றின முழு தகவல் தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் அவங்கவுங்க மாவட்டத்திலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஊராட்சி செயலாளர் பதவிக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, எப்படி அப்ளை பண்ணணும், எங்கெங்கே காலி பணியிடம் இருக்குது அப்படின்ற முழு தகவலும் வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் இயர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். ஸோ இதில் அஃபிஷியலாக நியூஸ் கொடுத்துருக்காங்க. 1300 ஊராட்சி செயலாளர் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ஐ பெரியசாமி அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஊராட்சித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் சட்டசபையில் நடைபெற்றது. அப்போது அவங்க கேட்டக்கூடிய கேள்விக்கு பார்த்தீங்கன்னா நேற்று சட்டசபையில் இந்த ஊராட்சித்துறை மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்றதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதில் கேட்டதுக்கு இதற்கு பதிலளித்த அமைச்சர் பெரியசாமி பேசுகையில் தமிழகத்தில் மொத்தம் உள்ள 12,484 கிராம ஊராட்சிகளில் 1300 ஊராட்சி செயலாளர் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வெளிப்படைத்தன்மையோடு எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் தகுதியுள்ளவர்களுக்கு நிச்சயமாக பணிகள் வழங்கப்படும். 2 மாத காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்க்கும்போது 1300 காலி பணியிடங்கள் டோட்டலாக நமக்கு தமிழகம் முழுவதும் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நமக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 15 விதமான வேக்கன்சிஸ் வர்றதுக்கு சான்ஸ் நிறையாவே இருக்குது. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா மினிமம் பேசிக் பே 18,000 அப்படின்றது இருக்கும். இந்த 8th பே கமிஷன் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சேலரியுமே இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு எப்படி ஆட்களை தேர்வு செய்வாங்க அப்படின்னா நேர்காணல் மூலியமாக தான் ஆட்களை தேர்வு செய்வாங்க. எப்படி ரேஷன் கடைக்கு ஆட்களை தேர்வு செஞ்சாங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா
கிளர்க்குக்கு எப்படி ஆட்களை தேர்வு செஞ்சாங்களோ அதே மாதிரி நேர்காணல் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷனை பார்த்துட்டு நேர்காணலுக்கு கூப்பிடுவாங்க. உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருந்தால் போதும், நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். இதற்கான வயது வரம்பு பொறுத்தளவுக்கு மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் 45 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். ஸோ அதில் டீட்டெயிலாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சந்தேகம் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையோடு இந்த பணியிடங்கள் நிரப்பப்படும். அதுவும் 2 மாதத்துக்குள்ள இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நம்ம as soon as possible இதற்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே எங்கெங்கே எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிடுறேன். தற்போது வயது வரம்பு பார்த்தாச்சு, சம்பளமும் பார்த்தாச்சு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் சொல்லியிருக்காங்க. இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸுமே வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. ஸோ இதுதான் இதற்கான முழு தகவல். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.